ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலேயோட 6வது நம்பர் டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த விக்ரம் பகரா பார்த்தீங்களா, அப்பா மோசமான ஆளுங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கு கில்லர் காயின் டாஸ்க்கு அவங்க பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. என்னென்னா வெறும் கார்டன் ஏரியா மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக சுற்றலாம், ட்ரெஸ்ஸிங் ரூமு, ரெஸ்ட் ரூமு இதை தவிர்த்து எங்கே வேணாலும் போகலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த டாஸ்க்கு கொஞ்சம் தூரம் போகணும், அதை வந்து டைம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்க்குறாரு போர்டில் யார் யார் அதிகப்படியாக இருக்காங்கன்னு, அவங்கள வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அமுக்கணும். முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு யார் இருக்கா, சபரி அமுக்குறாங்க, அவுட்டு. அதுக்கப்புறம் யார் இருக்கா, கமருதீன் அமுக்குறாங்க, அவுட்டு. அதுக்கப்புறம் யார், விஜய் பாரதி அமுக்கு. இது என்ன கேம் இது? அப்போ இது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய வேலையை பண்ணுறாரு, ஒரு ட்ராபை செட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. இப்போ இது மூலமாக என்ன ஆகிடுதுன்னா, விஜய் பார்வதி காலி, வெயிட்டாக இருக்கிற சபரி காலி, இன்னொரு வெயிட்டாக இருக்கிற இவர் காலி, நம்ம கமருதீன் காலி. இப்போ இவருக்கு ஈஸி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்கிறது வந்து நம்ம வினோத் மட்டும் தான், மீதி எல்லாமே பெண்கள். இவருக்கு ஈஸி, அழகாக பிடிச்சி தள்ளி விட்டுருவார். இந்த ட்ராப்பு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க கூட ஆடிக்கிட்டு, சபரி பாவம்ப்பா ஃபஸ்ட்டு பிடிச்சி ஒரு தள்ளுனாங்க. சபரி தமான ஊந்தார். அப்போ பார்வதி நிற்கிறாங்க. இதுதான் முதலே சொல்கிறாங்க கமருதீன்கிட்ட, ஏதோ ஒரு பிளானை போடுறாங்கடா, உஷாராக இருக்கணும்ட்டு. ஏன்னா 3 பேர் தவிர்த்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு அவங்க வந்து இந்த பிளானை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சபரி, விஜய் பார்வதி, கமருதீன் தவிர்த்து. அதனால் இவங்க யாருக்குமே தெரிய போகிறது இல்லை அந்த பிளான். இவங்க நின்று பார்க்குறாங்க, போட்டு அமுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு பிளானான்னு சொல்லிட்டு அப்போயே கேட்குறாங்க, என்னடா இது கேம் இப்படி இருந்தால் எப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே வரல. ஆனால் கமருதீன் என்ன பண்ணுறாரு, அப்போ போய் அமுக்குன்னு சொல்லிட்டு அமுக்கிறாரு. முடிஞ்சிச்சா சபரி காலி. இப்போ ரெண்டாவது வந்துட்டு கமருதீனை போட்டு எல்லோரும் அமுக்கும்போது விஜய் பார்வதி இதுதானே உங்கள் கேம் சொல்லிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு கமருதீனுக்காகவும் இறங்கியிருக்கலாம், பட் இதே மாதிரி அடுத்தடுத்து போயிட்டு இருந்தேன்னா இது என்ன கேம் இது? அதனால் போயிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அவரோட அந்த கேள்வி கேட்குறாங்க, ஏன் முதலுக்கு நீங்கள் சபரிக்கு வரலன்னு. இதுதான் உங்கள் கேம்னு எங்களை சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தாங்கன்னா இப்போது எல்லாருமே கூப்பிட்டு இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இவங்க 3 பேரை தவிர்த்து இது எல்லாமே பிளான் போட்டது அவங்க. இதில் வேறு வந்து அங்கே போனவொடனே வந்து அவரோட கேட்டவொடனே அந்த பக்கம் சபரி வேறு கிளாப் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, இந்த அதாவது சபரியை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு விஜய் பருவம் சேர்ந்து அந்த பிளானை போட்டிருக்காங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அநியாயம். கடைசியில் வந்துட்டு எப்படியோ பிளானை போட்டு நம்ம சபரியும் கமருதீனும் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. செம்மகாண்டாக இருந்தது. விஜய் பார்வதியும் காலி. இப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் ஆல்ரெடி வந்து நம்ம இவர் சொல்லியிருந்தார், விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தார். என்னென்னா ஒரு டாஸ்க் கொடுத்தா ஏன் எல்லாத்தையும் யோசிக்கலாமே, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாமே, உடனே ஏன் முடிக்க பார்க்குறீங்க? அப்போ அந்த டாஸ்க் உண்டான மரியாதை என்ன அப்படின்ற மாதிரி 3 நிமிஷம் ஃபுல்லாக எல்லாருமே வேலை போய் படுத்துட்டு பிடிச்சிக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. என்னத்த சொல்ல, அதில் தான் வந்து பிரச்சனையே வருது. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு பிளானை போட்டால் அது கூட நாங்கள் வந்து பின்னாடி வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க. சுபிக்ஷா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதே அவங்க லீஸ்ட்டில் இருந்தால் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பிளான் போட்ட விஷயமே எனக்கு தெரியாது, இதில் வந்து நீ கமருதீனுக்காக வர இதுக்காக வரேன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் விளாட்றது நானும் போடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சண்டை போச்சு. சார் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.